ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9ஓட ஸ்டார் கண்டஸ்டாண்ட் இருக்கிற நம்ம கம்ருதீனை பற்றி நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அதில் முக்கியமாக அவருக்கு வந்து நிறைய வந்து ஃபேன்ஸ் பேஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேன் பேஸு, இன்றைக்கி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கி அவர் வளர்ந்து வந்திருந்தாலும், ஆரம்பத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஆரம்ப காலத்தில் நீ ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தானே இருக்கிற. நீ ஏன் மீடியால ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இழுத்து விட்டாங்க. இழுத்து விட்டு அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய அடியையும் குடுத்தாங்க. அதாவது இவர நெறைய இதுல கமிட் பண்ணி விட்டுட்டு, நெறைய பணத்த சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துல ஒரு பெரிய அடியோட தான் இவரு இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாரு. அப்படி ஒரு இதா அவரு நடிக்க ஆரம்பிக்க ஃபேமிலிலயும் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. "உனக்கு இது வேணாம். நீ பழைய மாரி இன்ஜினியராவே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரியே ரொம்ப டீசென்ட்டா தானே இருந்தது. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா, அக்காவே அவங்கள ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அம்மா, அக்கா பேச்ச கேட்டு தான் வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, அவங்களே நமக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் விட்டு, அம்மா, அக்கா கூட கொஞ்ச நாள் பேசாம இருந்தாரு. நான் கண்டிப்பா இந்த சினிமா ஃபீல்ட்ல சாதிச்சுட்டு தான் வருவேன். அப்புறம் வந்து உங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டத்துல வீட்ட விட்டே வெளியேறிட்டாரு. ஏன்னா, ஆரம்ப காலத்துல ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்த நம்ம கம்ருதீன் வந்து நிறைய அவமானங்கள சந்திச்சிருக்கிறாரு. அவரு இருக்கும்போதே அவங்க அம்மாவ நெறைய பேரு திட்டுவாங்களாம். நெறைய கடன் வாங்கிட்டு திருப்பி குடுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப அசிங்கத்தையும், அவமானத்தையும் சந்திச்சு வந்தவர் தான் நம்ம கம்ருதீன். அது மட்டும் இல்லாம சேரக்கூடாதவங்க கூடலாம் சேர்ந்து பணத்த இழந்தது மட்டும் இல்லாம, வாழ்க்கையோட பெரும் பகுதிய கொஞ்சம் கடன்லயும் கழிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டத்த அனுபவிச்சவருக்கு தான் இன்னைக்கு விஜய் பார்வதி அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் மூலமா அவருக்கு ஒரு லைஃப் வந்து கம்பேக் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு விஜய் பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் உன் லைஃப் வீணா போச்சு. கண்டிப்பா நீ தனியா கேம விளையாடியிருந்தா இன்னைக்கு பிக் பாஸோட டைட்டில் வின்னர் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் ஆகட்டும், இல்ல கம்ருதீனோட அக்காவாகட்டும் எல்லா பிபி கண்டஸ்டன்ட்ஸுமே மோஸ்ட்லி சொல்லிக்கிட்டு தான் வராங்க. ஆனா கம்ருதீனுக்கு மட்டும் தான் தெரியும் தான் பழகுனவனங்கள்லயே விஜய் பார்வதி எந்த அளவுக்கு தனக்கு உண்மையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி இந்த வீடியோல நம்ம அவரு சந்திச்ச 2 மோசமான ஒரு அனுபவங்கள பத்தியும், கம்ருதீனோட ஆரம்ப காலத்துல அவர் எப்படி இருந்தாரு? இப்போ அவருடைய லைஃப் எப்படி மாறியிருக்கு? யார் மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அந்த மாதிரி நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகாநதியில குமரனா இன்ட்ரடியூஸ் ஆன நம்ம கமருதீன் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. முக்கியமா அவருடைய ஃபேன்ஸுக்காக தான் அவர் வந்து ரியல் லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பிபி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நெறைய விஷயங்கள ஃபேன்ஸுக்காக அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஃபேன்ஸ வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா நெனைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து, "நீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற. நீ கண்டிப்பா சினி ஃபீல்ட்ல போனீன்னா, உனக்கு பெரிய லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நெறைய அமௌண்ட்ட வாங்கிட்டு இவன கமிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பி அவரும் அந்த மாரி அதனுடைய ஷூட்டிங்கா இருக்கட்டும், நெறைய கமிட் ஆயிருக்காரு. அப்புறம் உள்ள போன அப்புறம் தான் தெரியுது, இந்த மாரி கிட்டத்தட்ட 1 இயர், 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்க்கு நம்மள இழுத்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேலு 2 இயர்ஸ் கழிச்சு தான் மறுபடியும் அவரு வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு போறாரு. அப்போ ஆட் ஷூட்டிங் அந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சுட்டாலும், அதெல்லாம் முடிச்சுட்டு கூட அவரு பஸ்ல தான் வந்திருக்காரு. ஏன்னா, அந்த மாதிரி அவருக்கு கையில காசே நெறைய இருந்ததில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் நெறைய பேர நம்பி ஆல்ரெடி ஏமாந்திருக்க. உனக்கு இந்த சினிமா துறை வேணான்டா. தயவு செய்து நீ பழையபடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராவே வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லியிருக்காங்க. "இல்லம்மா நான் வந்து இதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம நான் பார்க்காம நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கும் சரி, அவங்க அக்கா சரி, அவங்க அம்மா எல்லாருக்குமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி வந்ததுனால, கண்டிப்பா இது எனக்கு ஒரு லைஃப குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்ல இருந்து வெளியில வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அவரோட ஒரு மூவில நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மூவி நேம் வந்து மாதவன். அதுக்கப்புறமேல நெறைய ஆட் ஷூட்டிங்லாம் இருக்கட்டும், வெப் சீரிஸ்லயா இருக்கட்டும், நம்ம கமருதீன் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் சவுத் இண்டியன் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்காரு. ஆனா அந்த அவார்ட வாங்கிட்டு நைட்டே அவர் வந்து பஸ்ல டிராவல் பண்ணி வந்தாராம். ஏன்னா,
கேப் புக் பண்ணி போறதுக்கு கூட அப்போ அவர்கிட்ட காசு இல்லையாம். அந்த மாதிரி லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ எதிர்பார்த்துட்டு இருந்தவருக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருந்ததுனால, இன்னும் வந்து அவருக்கு அந்த ஒரு இது அ அந்த ஃபீல்டு மேல இருக்கிற அப்சஷன் வந்து அதிகமாகுது. அப்புறம் அவரு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாய்ப்ப கூட அவரு நழுவ விட்டது கிடையாது. அது ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், ஆட் ஷூட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய வாய்ப்புகள அவரு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமேலு அவரு வந்து ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ண ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மகாநதி சீரியல்ல கமிட் ஆகுறாங்க. ஒரு வழியா மகாநதியோட டைரக்டர் தான் அந்த குமரன் கேரக்டர்ல நடந்த ஆடிஷனுக்கு இவர கலந்துக்க ஹெல்ப் பண்றாரு. ஒரு வழியா அந்த ஆடிஷன்ல அவரு செலக்ட் ஆயி, அந்த கேரக்டர்ல அவரு நடிச்சிட்டு இருந்த அ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே கங்கா கேரக்டர்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சாங்கல்ல, அவங்க தான் நம்ம கமருதீனோட எக்ஸ் லவர். எக்ஸ் லவர் அப்படிங்கிற விதத்துல கமருதீன் பெருசா அவங்கள பத்தி எந்த இடத்துலயும் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா, அவரு தான் அவங்கள அளவுக்கு அதிகமா லவ் பண்ணுனாராம். ஆனா, இப்போ வந்து நெறைய ஷார்ட் ஃபிலிம்ல அவர் வந்து ஒன் சைட் லவ்வரா ஏதாவது கிடைக்காத மாரி ஒரு நிராசையோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகும். அந்த மாரி தான் ஸ்டில் நவ் என்னுடைய லைஃப் இருந்ததா நான் நெனச்சு, அந்த எக்ஸ் லவ்வ நான் பெருசா நெனச்சுக்கிட்டது கிடையாது. ஆனா, அந்த எக்ஸ் லவ் எனக்கு கத்துக் குடுத்த விஷயங்கள் வந்து நெறைய. ஏன்னா லைஃப்ல ஒரு பெர்சன் சக்சஸ் ஆனா தான் அவனுக்கு ஒரு பொண்ணு திரும்பி பாப்பா அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கணும்னா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல லுக்ஸோ, இல்ல ஒரு உடம்போ இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மகிட்ட பணம் இருக்கணும். நம்ம சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல் செலிபிரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக் குடுத்துச்சு. எனக்கு மகாநதியில நடிச்சிட்டு இருந்த அப்புறம் தான் எனக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த இது வேணாம், இது உன் லைஃப்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேரும் சொன்னாங்க. ஆனா, எனக்கு என்னமோ தோணுச்சு, கண்டிப்பா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணக்கூடாது. உள்ள போணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மகாநதி சீரியல் டைரக்டர் கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு, இந்த மாரி என்னுடைய இத நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். இல்ல, இல்ல வேணாம் கமருதீன் நீ முடிக்க வேணாம். நான் வந்து உன்னுடைய கேரக்டர வந்து கொஞ்சம் ஃபாரின் போற மாரி ஏதாவது டைவர்ட் பண்ணிடுறேன். நீ வந்து அந்த கேப்ல போயிட்டு வந்துரு. அப்படிங்கிற மாரி அவரு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வர ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல நான் வந்து என்ன என்ன அறியாமயே இன்னும் கொஞ்சம் வயலன்ட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பீப்பிள்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அது ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா, அதுக்கப்புறமேலு என்னுடைய ஒரிஜினல் பிஹேவியர் வெளிப்பட ஆரம்பிச்சது. எனக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ வெளியில கொண்டுட்டு வந்தது விஜய் பார்வதி தான். நெறைய பேர் சொன்னாங்க, "விஜய் பார்வதியோட உன்னுடைய லைஃப் போச்சு. நீ இன்னும் பெருசா வந்திருக்க வேண்டியது. ஆனா, அவளால உன்னுடைய லைஃப மொத்தமா காலி பண்ணிட்டா. அவளுடைய கேம்க்காக உன்ன மொத்தமா யூஸ் பண்ணிட்டா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நெறைய பேர் ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லியிருக்காங்க. ஆனா, எத்தன பேர் இந்த பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட 8 சீசன் நடந்திருக்குது. 8 சீசனா நெறைய பேர் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. என் என் யாரெல்லாம் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட அதுல வரமாட்டாங்க. ஏன்னா, டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாருமே இப்போ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஆனா, அந்த சீசன்ல ஒருத்தர் நேம் ஆயிருப்பாங்கல்ல. இன்னைக்கு அவங்க தான் நெறைய மூவிஸ்ல முக்கியமா நம்ம கவின், லாஸ்லியா இந்த மாரி நெறைய பேர் வந்து பிக் பாஸ் மூலமா ஃபேம் ஆயி வனிதா அவங்களுக்கெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு புது லைஃபே அது மூலமா கிடைச்சுச்சு. ஆனா, அதே மாரி தான் எனக்கு இதுவரைக்கும் நான் யாரு, என்னுடைய பேக்கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒன்ஸ் வந்து நான் அந்த பிக் பாஸ விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வாட் எவர் அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும், நான் நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சேன். என்னுடைய சர்க்கிள் வந்து பெருசாக ஆரம்பிச்சது. அதாவது என்ன விட்டுட்டு போனவங்கலாம் என் கூட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. என் கூட மறுபடியும் டை அப் பண்ண விரும்புனாங்க. எனக்கு நெறைய டைரக்டர்ஸ் வந்து வாய்ப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நான் கண்டிப்பா இந்த கிரெடிட்ஸ பார்வதிக்கு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப